அண்ணா நடனம் பாட்டுன்னு பார்த்தாச்சு, அடுத்து என்ன பார்க்க போறோம்? அதே அடுத்து நம்ம பார்க்க போறது நடனம், அதுவும் நம்மளுக்கு விழிப்புணர்வு தர போற நாடகம். ஓ, பார்த்து மகிழுங்கள் மக்களே. கண்களை கைது செய்யும் மாய கண்ணாடி செல்போன். காட்சி 1. 3 தோழிகளுக்கு இடையேயான உரையாடல். என் குடும்பமே என்னை டாக்டர் படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் வீட்டெல்லாம் அப்படி போல் இல்லைப்பா, நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி. அதெல்லாம் இருக்கட்டும், எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? சரி எப்படி அப்படி வைணவி, உனக்கு டாக்டர் தானே ஆகணும், பேசாம கண்டக்டர் படி. பூஜா, உனக்கு பிசினஸ் தானே ஆரம்பிக்கணும், ஆப்டிகல்ஸ் கடை வச்சிரு. நோ 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 நோ, குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 3ல் 1 குழந்தைங்களுக்கு ஷார்ட் சைட்டட்னஸ் இருக்காங்க. ரொம்ப ஸ்கிரீன் பார்க்கறதுனால நேச்சுரல் பிளிங்க் 66% குறைஞ்சிருக்கா. இதனால ட்ரை ஐஸ், இரிட்டேஷன், பிளட் விஷன், ஹெட்ஏக் தான் வருதாமா. அதுக்கும் மேல பாஸ்டர் இஷ்யூஸ், நெக் பெயின், பேக் பெயின், ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ்லாம் 70% குழந்தைங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்களாம். ஏற்கனவே ஐ இஷ்யூஸ் இருக்கவங்க ஐ எக்ஸசைஸ், சன்லைட் எக்ஸ்போஷர், கான்ஷியஸ் பிளிங்கிங் அண்ட் ஸ்கிரீன் டைமை கொஞ்சம் கம்மி பண்ணலன்னா கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் 6 மணிக்கு முன்னாடி கண்ணு தெரியாம போயிடும். பில்டப் பண்ணுறோமோ பிலா விடுறோமோ, ஆனால் நம்ம ஒரு கருத்து சொன்னால் அது தமிழ் ஸ்கூலே உத்து பார்க்கணும். அப்படி நினைஞ்சனா அப்படியே தான். கதி மாவில் சொட்டு தோசை மாதிரி தொட்ட உனக்குள்ள எவ்வளோ அறிவா. ஆனால் உன்னோட ஐடியா எனக்கு பிடிச்சது. வர பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கே வெளியே போனாலும் கிட்ஸு கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க, கிட்ஸும் அதையே தான் கேட்குறாங்க. கிட்ஸுக்கு பிடிச்ச சோஷியல் மீடியா, யூடியூப் வீடியோஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்னு வேர்ல்டே ஃபோனை சுற்றினா இருக்கு. அப்போ நீ கண்டாக்டர் ஆகுங்க, அப்பனா நீ ஆப்டிக்கல் கடை வைக்கிற நம்பா. மகிழ்ச்சி, மொபைல் போன் நம்பினோர் கைவிடப்படார். காட்சி 2. தனது தோழி பூஜா உடனான பிளே டேட்டிற்காக காத்திருக்கும் வைணவி. வைணவி, இன்னைக்கு தானே உன் ஃப்ரெண்டு பூஜா வீட்டுக்கு விளையாட வரா? ஆமா ஆனாலும் நான் காலையில இருந்து என் கை வலிக்க கேம்ஸ் எல்லாம் தூசி தட்டிட்டு இருக்கேன். உன் ஃப்ரெண்டு வந்துட்டா போல, இனி ஒரே ஜாலி தான். வா இங்க பாரு, மோனோபோலி இருக்கு, செஸ் இருக்கு, ஊனோ இருக்கு, எகோ இருக்கு, பர்கர் வேர் பொனன்சா இருக்கு. ஆரம்பிக்கலாமா? ஐயோ, இதெல்லாம் ஒரே போரு. ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கலாம், ஜாலியா இருக்கான். இந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருக்க நான் பட பாரு இருக்கேன். ஐயோ கலாச்சிட்டாலாம். இது மொபைல், ஐபேட், லேப்டாப் இதெல்லாம் இல்லையே. இல்ல, ஆனா அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் படி WHO, CDC இவங்க எல்லாம் என்ன சொல்ல வருது என்னன்னா, 2 வயசு கம்மியா இருக்க குழந்தைகளுக்கு 0 ஸ்கிரீன் டைம், 5 to 3 வயசு 1 hour ஸ்கிரீன் டைம், 6 வயசுக்கு மேல 2 hours மட்டும் தான் ஸ்கிரீன் டைம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இவ்வளோ தெரிஞ்சா உனக்கு யார்கிட்ட சொல்லணுமா தெரியல. பசிக்குதா பூஜா? ஆமா ஆண்டி, என்ன சாப்பாடு? இந்த நீ போன்ல ஆர்டர் பண்ணிக்கோ. மாட்டிக்கிட்டீங்கல்ல, இப்போ தானே சொன்னீங்கம்மா ஃபோன்லாம் நாங்கள் யூஸே பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் இது என்ன? அப்படி இல்லை வைணவி, ஃபோன் நல்லா யூஸ்ஃபுல்லான ரீசன்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபோனே உலகம்னு வாழக்கூடாது. இப்போது இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு, ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு, கூகுள் மேப்ஸ் கிட்ட வழி கேட்க, நியூஸ்லாம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ ஏன் மொபைல் கிட்ஸுக்கு பிடிச்ச கேம்ஸ், சோஷியல் மீடியா இருக்கு? நல்லது மட்டும் பண்ணவே அந்த ஆண்டவனால கூட முடியாது. அப்போ மொபைல் ஃபோன் மட்டும் என்ன குத்து விளக்கா? அம்மா, என்னது குத்து விளக்கா? இல்ல வைணவி, விதி விளக்கான்னு கேட்டேன். செம பஞ்சம்மா. பார்த்து பேசின காலம் போய் சார்ஜ் குறைச்சுன்னு பார்த்து பேசுற காலத்துல வந்து நிக்கிறோம்.